நான் சொல்லுவேன், இந்த பாதுகாப்பன்மையை நாம் சரி செய்யாத பட்சத்தில் பெருமையை நம்மளுடைய வாழ்க்கையில் அகற்ற முடியாது. இந்த பாதுகாப்பன்மை ஏன் வருதுன்னா, நாம் யார் என்று நாம் அறியாதனால வருகின்றது. ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு இருக்கணும்னா, யார் உடையவன் என்று அறிந்திருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் ஜாதி பார்க்கறாங்க. ஜாதி பெருமை ஏன் இருக்குங்க? அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய அடையாளத்தை அவங்க ஜாதியில கண்டடைகிறார். அவருடைய அடையாளத்தை அவருடைய வேலையிலிருந்து கண்டடைகிறார். அவருடைய அடையாளத்தை அவருடைய அந்தஸ்திலிருந்து, அவங்களுடைய படிப்பிலிருந்து, அவங்களுடைய அடையாளம் வெளிப்படையான காரியங்களில் சார்ந்திருக்கின்றனால அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னா அவங்க உடனே பயந்துடுறாங்க. அல்ல அந்த படிப்பு நிமித்தம் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா பயந்துடுறாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தங்களுடைய அடையாளம் அவருடைய செய்கின்ற காரியங்கள் மேல் இருக்கக்கூடாது, அவர்கள் வைத்திருக்கின்ற ஆஸ்தியின் மேல் இருக்கக்கூடாது, அவர்கள் வீட்டின் மேல் இருக்கக்கூடாது, அவருடைய ஜாதியின் மேல் இருக்கக்கூடாது. ஏனால் இரத்தத்தால் கழுவப்பட்ட எந்த தேவ பிள்ளையும் அவருடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு உண்மையான அடையாளத்தை தருகின்றார். உள்ளான மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் ஒரு நோக்கத்தையும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தருவது இயேசு ஒருவரே. இயேசுவை கண்டடைந்தோம் என்றால், அதனால பவுல் சொல்றாரு, எல்லாம் குப்பை என்று நான் எண்ணிட்டேன். அவர் மேன்மை பாராட்டி இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தாலும் பவுலுக்கு இருந்ததுங்க. அவர் படிப்பு, அவர் பரிசேயராக இருந்தார், அவர் ஒரு ரோமர் சிட்டிசனா இருந்தார். பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டு அவர் சொல்றாரு, அதெல்லாம் குப்பை. ஏன்னா இயேசுவை கண்டடைந்துட்டேன். அவரை கண்டடைந்த என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். ஐயா, உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை வெளியே ஒருத்தர் மதிக்கலனாலும் மதிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடையதும் என்னுடைய மதிப்பு இயேசு தருகின்ற மதிப்பு. அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால சிந்தி உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பெருமையை அகற்றணும்னா இந்த அடையாளம் இயேசுவிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம் என்று அந்த நிச்சயம் வருவது அவசியம். இதுதான் பெருமையை மேற்கொள்வதற்கு 2 ஆயுதம் என்று சொல்லுவேன்.